Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நல்ல குடியல்ற பீச்ல சூப்பர். மோட்டோனே இந்த புது ஷாம்பை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இதை யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஷாம்பு வாங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. வாங்கிக்கங்க. நல்ல காமெடி, சூப்பரான காமெடி. போ. இல்ல இல்ல இல்ல, நான் இதை விளையாட்டா சொல்லல, நான் சரியான உண்மையை தான் சொல்றேன். ஒரு தடவை இதை யூஸ் பண்ணி தான் பாருங்களேன். அட ஏப்பா, உன்னோட எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் வாங்க போறது இல்ல. அதனால போ, வேற யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாரு. நான் நிம்மதியா ஷவர் பாத் எடுக்கிறேன். விடுயா. ஒரு தடவை இந்த ஷாம்பை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அப்புறம் தெரியும். வாங்கி பாருங்க. என்னையா இதுல நோரா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்பா ஏதாவது பண்றா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல மோட்டனே, இந்த ஷாம்பு என்னைக்குமே தீராது, ரொம்ப வருஷத்துக்கு வரும். இத உங்க தலைக்கு ஒரு டிராப் போட்டா போதும். ஆனா நீங்க பாருங்க, ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டீங்க. ஏண்டா, அப்ப என்ன வாழ்க்கை ஃபுல்லா அப்படி ஷாம்பை கழுவிட்டே இருன்னு சொல்றியா? என்னால முடியாதுடா. இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மோட்டனே. நீங்க இன்னொரு தடவை நல்லா தலைய வாஷ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தானா போயிடும். சூப்பர்ரா, உண்மையிலே இந்த ஷாம்பு டாப் டக்கரா இருக்கு. அதெல்லாம் சரி, ஷாம்போட ரேட் என்னன்னு சொல்றா? நீங்க நினைக்கிற மாதிரி இது விலை அதிகம் இல்ல, வெறும் 2000 மட்டும் தான். புது நோட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். இந்தாங்க, இனிய நாளா கொண்டாடுங்க. இது கம்பெனி விளம்பரங்கிறதால வெறும் 2000க்கு மட்டும் தான் நான் இதை உங்களுக்கு தரேன். பத்லு பத்லு, நான் 2000 ரூபாய் கொடுத்து இந்த ஷாம்பை வாங்கிட்டேன்டா. யாரோ உன்னை நல்லா முட்டாளாக்கிட்டாங்க. சும்மா முட்டாள்னு சொல்லாதடா. நான் ஏதாவது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலே உன்னால அதை பொறுத்துக்க முடியாம போயிடுதுல. நான் கோவமா போறேன், பேசாதடா. வாங்க வாங்க, பழங்காலத்து புல்லாங்குழல வாங்கிட்டு போங்க. போறவங்க எல்லாம் இங்க ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. இதோ பாருங்க, மாய புல்லாங்குழல். ஓஹோ, எப்பா கொஞ்சம் டிப்பா இந்த புல்லாங்குழல வாசிச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் டீடைலா எனக்கு எடுத்து சொல்றியா? சீக்கிரம் சொல்லு. அடேங்கப்பா, சூப்பர். உண்மையிலே இந்த புல்லாங்குழல் வாசிச்சதால தான் அந்த தொப்பி ஜொயின்னு பறந்து மேல போயிட்டு வச்சா. நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. கண்ணால பார்த்தும் கூட அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. அடடா, இல்ல, நிச்சயமா நான் இதை நம்புறேன். இது உண்மையிலே சக்தி வாய்ந்த ஒண்ணுதான். உங்ககிட்ட இத்தனை இருக்குல்ல, எனக்கு ஒண்ணு கொடுங்களே, நான் வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ். சரிப்பா, கண்டிப்பா செய்யறேன். நான் இதை விக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. சின்னது வேணும்னா 5 ரூபாய், பெருசு வேணும்னா 10 ரூபாய். இதுல கஞ்சத்தனம் எதுக்கு? நான் பெருசா எடுத்துக்கிறேன். ஆமா, இது நான் வாசிச்சாலும் எல்லாம் வேலை செய்யும் தானே? வேலை செய்யாதது என்கிட்ட இல்ல. உனக்கு நான் நல்லா இருந்தா இது கண்டிப்பா உனக்கு வேலை செய்யும். உனக்கு ஒரு வேலை சந்தேகமா இருந்தா அந்த புல்லாங்குழல வாசிச்சு பாரு. பெரிய புல்லாங்குழல் வாசிச்சுனா கார் கூட மேல பறக்கும். இத நான் கொண்டு போய் பத்லு கிட்ட காமிச்சேன்னு வைங்க மீச, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. தலைவா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. இவங்களுக்கு கார்ல கட்டியிருக்க கயிறு ஏன் தெரியவே மாட்டேங்குது? அது ஒரு மேஜிக் கயிறு. அதுக்கு இந்த கண்ணாடி போட்டாதான் அந்த கயிறு தெரியும். இந்தாங்க, இந்த கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பாருங்க, தெரியும். வாங்க, சீக்கிரம் அந்த பிளாஸ்டிக் காரை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு நடைய கட்டுவோம். வாங்க. பத்லு, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டடா. ஒரே ஒரு தடவை இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பாரு. சும்மா நுரைச்சுக்கிட்டே இருக்கும்டா, காலி ஆகாது, பளபளன்னு ஆயிட மாட்டேன். அப்படின்னா நீ போட்டுக்காத வரைக்கும் விட மாட்டேன். சரி விடு, நான் இப்ப போட்டு காட்டுறேன். விடு, இதுல என்ன பயம் எனக்கு?
இப்பவாவது உனக்கு மனசு தெளிஞ்சிருச்சா இல்ல இதே மாதிரி கதையை சொல்லிக்கிட்டு தெரிய போறியா? அநேகமா அந்த ஷாம்பு விக்கிறவங்க என்ன நல்லா ஏமாத்திட்டான் போல இருக்குதுடா பத்துலு. ஒரு தடவை ஏமாத்திட்டேன், ஆனா இந்த புல்லாங்கோல் உண்மையில சூப்பரான மேட்ரு பத்துலு. இப்பவே உனக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன் பாரு. Ladies and gentlemen, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்னோட இந்த மேஜிக்கல் புல்லாங்குழல் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நம்ம பாக்ஸர் அண்ணாச்சியோட கார் அப்படியே அந்த இடத்துல பறக்க வைக்க போற. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏய் மோட்டோ, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ என்னோட காரை காத்துல பறக்க விடுவியா? சரி ஆரம்பி. ஒருவேளை நீ பறக்க விடலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் உங்க 2 பேரை காத்துல பறக்க விட்டுருவேன். புரியுதா? இப்ப பறக்கிறதுக்கான உண்மையான மந்திரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதா, அப்படி கத்துக்கிட்டா. என்னைய காட்டுவியாயா? ஊட்டி நீ மட்டும் வாங்கறது இல்லாம என்ன கூத்து கூட கூட்டு வர? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பத்துலு நீ இந்த புல்லாங்குழலாலதான் இப்படி பறந்துகிட்டு இருக்க. விஷயம் புரியுதா? அடே நம்ம புல்லாங்குழல்னால பறக்கலடா, பாக்ஸர் கொடுத்த பஞ்சினால தான் பறந்துகிட்டு இருக்கோம். உனக்கு ஏன்டா இன்னும் கூட இந்த விஷயம் சுத்தமா புரிய மாட்டேங்குது? யாரோ ஒருத்தன் உன்னை நல்லா முட்டலாக்கிட்டு போயிட்டான். கீழே நல்லா லேண்ட் ஆகிட்டு இருக்கோம் மட்டும் அவன். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. ஐடியா? வா டாக்டர் ஜெட்கா சார் கிட்ட போலாம் மாட்டோ. அந்த கேங் குர்புரி நகர் பூரா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, இதாங்க பறக்கிற குதிரை. இதாங்கப்பா அதோட ரிமோட்டும் இருக்கு. போய் அந்த ஆளு தேடி கண்டுபிடிங்கப்பா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பாடத்தை நாம கத்து கொடுக்கலாம். என்ன? வாங்க வாங்க. என்ன இந்த குதிரை பறந்து போகுது? இந்த குதிரையை மட்டும் நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நாம தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன். ஓகே கைஸ், என் கூட எல்லாரும் வாங்க. அண்ணே, அண்ணே உங்க குதிரை ரொம்ப அருமையா பறக்குதுண்ணே. இது ரொம்ப அருமையா பறக்குது. இந்த குதிரைய நீங்க எனக்கு தர முடியுமா என்ன? நஹி நஹி, இத நான் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டேன் தம்பி. யாருக்கு இதால முக்கியமான வேலை ஆகுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இத கொடுப்பேன். அதுதான் தம்பி என்னோட பழக்கம். ஆஹா, அப்படின்னா நீங்க இந்த குதிரையை எனக்கு கண்டிப்பா தந்துதானே ஆகணும். எனக்கு இந்த குதிரை ரொம்ப தேவைண்ணே. என்னோட ஊரு அந்த மலைக்கு அந்த பக்கம்ண்ணே. எங்க அப்பாவுக்கு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணே. எனக்கு எங்க அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வர ரொம்ப சிரமமா இருக்குண்ணே. என் தலையெழுத்து என்னன்னு சொல்றதுன்னு. உண்மையிலே இந்த குதிரை உங்களுக்கு தான் தேவை தம்பி. அதனால சொல்றது கேளுங்க, இந்த குதிரை உங்களுக்கு தான் தேவை. இதை நான் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினேன். இதை நான் 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அதிக காசு எனக்கு வேணாம் தம்பி. சொல்லுங்க, உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் காசு இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க தம்பி. இல்லைன்னா சொல்லுங்க தம்பி, நான் கிளம்பிடுறேன். 1 கோடி தானே? அது என்கிட்ட நிறைய இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணே, நீங்க கேட்ட 1 கோடி இருக்கு, போடிங்க. ஓகே தம்பி, ஓகே. இனி இந்த குதிரைய உங்களோட சொத்து தம்பி. கமான், என் குதிரை மேல ஏறி உட்காந்து ஜாலியா சுத்துக்கோ. குதிரை நல்லா பறக்கும். ஓகே தம்பி, எனக்கு வேலை இருக்கும், நான் பறந்து போயிடுறேன். அப்சோ சாரி, நடந்து போயிடுறேன். டாடா, bye bye. மாட்டினானுங்க. ஏமாந்தான் குள்ள. பர பர என்னோட குதிரையே பர 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 பர. பறந்து போ குதிரையே, பறந்து போ. பறந்து போ குதிரை, பறந்து போ, பறந்து போ. தலைவா, இந்த ரெக்க மெட்டலால செஞ்ச மாதிரி இருக்கு. மெட்டலா? அட, இது ரோபோட்டிக் குதிரை. ஒடிங்க ஒடிங்க, அந்த குள்ள எங்க போயிட்டான்னு பாருங்க. தலைவா, அந்த ஆள் மட்டும் போல வாழ்க்கை முழுக்க நீங்க சம்பாரிச்சதும் போயிடுச்சு. தலைவா, அந்த ஆளை பார்த்தா சாதாரண ஆளு மாதிரி தெரியவே இல்ல. அவன்கிட்ட நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க போல இருக்கு தலைவா. ஏமாந்துட்டீங்க. நான் ஏமாத்தி தான் பழக்கம்.
எவன்கிட்ட ஏமாற மாட்டேன், விட மாட்டேன் குள்ளா. ஏய் நிறுத்து, என்னோட காசை மக்கள் கிட்ட குடுக்கறத நிறுத்து. சொன்னா கேளு குள்ளா, எனக்கு பொம்மை குதிரையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க பித்தலாட்ட மேன், இதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க புல்லாங்குழலும் ஷாம்பை ஏமாத்தி வித்தீங்களே அந்த காசு, அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏமாத்துனீங்கன்னா பிச்சிடுவோம். ஓய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. You are under arrest. நிறுத்துங்க. முதல்ல நாங்க இவனை புல்லாங்குழலாவே பறக்க வைக்கிறோம். அப்புறம் ஷாம்போட அவனையே துரத்தல வைக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.